இந்த கால்நேர பணித்தொழிலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஆண்டு நம்மளுக்கு கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 3:6. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதில் போட்டிருக்கு. அப்படி இருந்து அவருடைய வழிகள், நம்ம போகிற வழிகள் எல்லாம், வழிகள்லாம் நம்ம நடந்து போகிற பாதையும் மட்டும் அல்ல, உலகத்தில் நம்ம வேலை விஷயமோ சரி, ஊழிய விஷயமோ சரி, நம்மளுடைய பிஸ்னஸ் விஷயமோ சரி, என்ன இதாக இருந்தாலும், வீட்டில் சமைக்கினாலும் ஒரு வழி தான். அந்த நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், அந்த வழிகள் எல்லாம் அவரை நினச்சிக்கணும். ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவர், இந்த சின்ன சமையலோட ஒரு சின்ன சமையலை வச்சு வீட்டில் பிரச்சனை கொடுக்க சாத்தானால முடியும். ஒரு சின்ன சமையல், உப்பு கம்மியாக போட வைப்பான், காரம் கூட வைப்பான், வேலைக்காரி மூலமாக இஷ்யூஸ் வரும். ஒரு சின்ன பிரச்சனை போதுங்க, அதை வச்சு அந்த நாளையே நம்மளை சபிக்க வைத்து, சண்டை போட வைத்து, மூட மாற்றி அவனால் பண்ண முடியும். அதனால் எல்லாத்துலேயுமே ஆண்டவரை நீங்கள் இன்வைட் பண்ணி அவரையே நம்பி நீங்கள் எப்போவுமே சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் யூ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் யூ. இதை சொல்லி சொல்லி பாருங்களேன், கர்த்தர் மேலே உங்கள் மேலே அப்படியே அந்த அவர் நம்பிக்கை அவர் மேலே இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். அதோடைய பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார், வழியிலெல்லாம் நீ என்ன நினச்சிக்கோப்பா, நீனா எதுவும் பண்ணாத, உன்னால் பண்ண முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்ஸ்டியூஷன் அதை பண்ணி இதை பண்ண, புதிய ஏற்பாட்டு காலம் அப்படி அல்ல. நம்மளுடைய எஃபர்ட் அல்ல, நம்மளுடைய நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும், உண்மையாக ஊழியம் பண்ணேன், உண்மையாக வேலை செஞ்சேன்னு சொன்னாலும் அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. அதனால உங்களை ஆண்டவர் நீங்கள் உயரலை, கண்டிப்பாக உயரலை. ஒரு ஆக்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் இருந்திருந்தால் நீங்கள் இந்நேரம் இந்த வேலையை நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க. உண்மை அதெல்லாம் நம்ம சொல்லோம், அது கிடையாதுங்க. ஆண்டவருடைய தயவு, அவருடைய கிருபை, அந்த கிருபை நிமித்தமாக, அவர் நம்ம மேலே செயல்படுகிற காரியங்கள் நிமித்தமாக நம்ம ஜெயித்து கொண்டே இருப்போம். எங்களோட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, நீங்கள் ஜெயிப்பீர்கள். அவரை இன்வைட் பண்ணுங்கள். ஜீசஸ் ஐ நீட் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ, இயேசுவே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் பாதைகளை செவைப்படுத்தி ஒரு பிரச்சனையில் அழகாக நடந்து போவார். நீங்கள் செஞ்சோம் அப்படிங்களா? லிம் ரஹத்து கர் பஹஷக்தான் அக்கர் பல்லஹந்த் அக்கங்க நிமித்தாய்ந்த் ஹூரஹத்தில் அமாஷக மெஹந்தின் நெஹெங்கன் லஹந்தரஷ். நாக்கு சம்பந்தப்பட்ட அந்த நோய்கள் விலகுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். சகோதரி, நீ பார்த்து கொண்டிருக்க நாக்கு சம்மந்தப்பட்ட நோய் விலகுகிறது. சீக்ரோ காட்டா பல்லஹந்தரஷ். தலைவலிகள் மாறுகிறது. காலையில் எழுமணும் சோர்வு, அந்த சோர்வு மாறுகிறது. ஒரு டிசிப்ளின் லைஃபை ஆண்டவங்களுக்கு தருகிறார். நீக்கா மகாகாஸ் ஊழியத்தின் ஸ்தானத்தில் ஆசீர்வதிக்கிறேன் என்று அவங்க செய்கிற எல்லா பாதையிலும் நீர் அவங்க உண்மையை நம்பி இருக்கிறபடியினால் நீங்கள் அவங்க முன்னால் போய் கோணான வகைகளை செவ்வைப்படுத்துவதற்காக நன்றி. நீக்ரோ காட்டு லக்கண்டரம் அஷக மகந்தரஷ் இசல்லஹந்தனஹந்தலஹந்தஷ். ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து என் கூட சொல்லுங்கள், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் யூ. இயேசுவே உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி மட்டுமே இருக்கிறேன். நீ காபாலஹந்தரஷ். இதை மட்டும் நீங்கள் சொல்லி சொல்லி இந்த நாளை நடத்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். காலையில் 7 மணி நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் யூ. அதே மாதிரி அது மாத்திரம் இல்லை, எனக்கு இந்த நாட்களில் இருக்கிற பிரச்சனைகளையும் வெற்றிகளையும் தாங்குவதற்கு எனக்கு பலத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அந்த நாள் வெற்றிகரமாக இருக்கும். சாட்சி சொல்வீர்கள், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். லீக்ரோபாஹத்தல்லஹந்தரஷ். உங்களை சேர்ந்த ஜோம்னீர் எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லாருடைய வழிகளையும் செவைப்படுத்தினதற்காக நன்றி. உலகத்தின் சார்ந்த உங்களை ஆசீர்வதிக்கிறேன். த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம். ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.